செமாய்ஸ் ஆடுகள். வழக்கமாக மலையில் உள்ள ஆடுகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து மலை ஆடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே மலை ஆடுங்கிற பேர் எதற்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா இந்த செமாய்ஸ் ஆடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த செமாய்ஸ்னு ஒரு வகையான துணி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மிருதுவான துணிகளாக அது இருக்கும். வெளிநாடுகளில் அதிகமாக இந்த துணியை தான் பயன்படுத்துவாங்க. மேலை நாடுகளில் அதாவது எதையாவது ஒரு பொருளை துடைப்பதற்கு இதை பயன்படுத்துவாங்க. ஏன் இதை பயன்படுத்துகிறாங்கன்னா, துடைக்கும் போது அதில் எந்த விதமான கீறலும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது கண்ணாடியாக இருக்கலாம், கார் கண்ணாடியாக இருக்கலாம், அல்லது உயர் ரகமான மரச்சாமான்களாக இருக்கலாம். அதெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த செமாய்ஸ் துணிகளை பயன்படுத்துவாங்க. இது உண்மையிலேயே துணி இல்லைங்க, இது ஆட்டினுடைய தோல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப மிருதுவானதாக மென்மையானதாக இருப்பது தான் இந்த செமாய்ஸ் ஆடுகளினுடைய தோள்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செமாய்ஸ் ஆடுகள் வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு தலைவரினுடைய மேற்பார்வையில் தான் இந்த ஆடுகள் எல்லாமே ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுவும் யார் தலைவர்னு பார்த்திங்கன்னா, அது பெண் ஆடாக இருந்தால் அல்லது குட்டி ஆடாக இருந்தால் அது ஒரு பெண் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கும். ஆண் ஆடுகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மலையினுடைய உயரத்தில் அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த ஆடுகளை பார்க்க முடியும். இந்த ஆடுகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாகசமான திறமை மனித இனத்துக்கே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செங்குத்தாக பல ஆயிரக்கணக்கான அடி இருக்கக்கூடிய அந்த மலைகளில் ரொம்ப சாதாரணமாக அந்த ஆழத்தை தாண்டக்கூடியது இந்த ஆடுகள். அந்த பாதாளத்தை பார்த்தா நமக்கெல்லாம் வந்து பயம் வந்துடும். ஆனால் அந்த ஆடுகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த உயரங்களை தாண்டும். 65 பவுண்டு எடை உடையது இந்த ஆடுகள். இந்த ஆட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இறை தேடுகிற போது, கூட்டமாக அது போகிற போது யாராவது எதிரிகள் வந்தாங்க அப்படின்னா ஒரு ஒலி எழுப்பி, ஒரு சத்தத்தை எழுப்பி அதை உணர்த்தக்கூடிய தன்மை வந்து ஆடுகளுக்கு உண்டு. அதாவது விலங்குகள் வந்து ஓசையின் மூலமாக ஒரு தகவல் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது என்பதற்கு இந்த ஆடு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அதாவது விலங்குகளுக்கும் பாஷை உண்டு. அந்த விலங்கு பாஷை மனிதர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் சில விலங்குகளுக்கு மனிதனின் பாஷை தெரியும். விலங்குகளின் பாஷை மட்டும் மனிதனுக்கு தெரிந்தது என்று சொன்னால் நாம் பூகம்பம் போன்ற பேரிடரிலிருந்து நம்முடைய இனத்தை நாம் காப்பாற்றி கொள்ள முடியும். மனிதர்களே கூட பாருங்களேன், பேசாமல் சில நேரத்தில் கோபமாக இருக்கும்போது அந்த முகத்தை பார்த்தாலே அவங்க கோபமாக இருக்காருங்க நமக்கு தெரியும். சில முகத்தை பார்த்தாலே அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். வார்த்தைகள் எதுவுமே இல்லாமல், உச்சரிப்பே இல்லாமல் நம்முடைய உடல் மொழியின் மூலமாகவே நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை மனிதர்கள் இன்னொரு மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த விலங்கு இனத்திலையும். அது நமக்கு நன்றாக எதில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்றில் வந்து நமக்கு வந்து மிக நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த செமாய்ஸ் ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா போன்ற பகுதிகளில், நம்ம மலை பிரதேசங்கள்லாம் இந்த ஆடுகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.